வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். அடிப்படை விதி 56(3). இந்த விதி 56(3) எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சில கண்டிஷன்ஸை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டிருந்துருக்கணும், இல்லாட்டி அவருடைய வயசு இத்தனை வயசை தாண்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவர் மேலே எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் பெண்டிங் இருக்கக்கூடாது, டிவிஎஸ்சி என்கொயரி எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பொதுவான சில கண்டிஷனை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கண்டிஷனை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் விஆரில் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அப்ளிகேஷனை ஒன்று அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனில் அவர் எந்த தேதியில் விஆரில் போகிறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஒரு குருசியல் டேட்டு அல்லது ஒரு கட் ஆஃப் டேட்டை நிர்ணயம் பண்ணி, அந்த குருசியல் டேட்டு அல்லது அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய அப்ளிகேஷனை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இதுதான் மெயினான கண்டிஷன். சரி, இப்போ 56(3)F'ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு விஆரில் போகிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாருன்னு சொன்னால், அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அந்த விஆர் கொடுத்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுறதா அல்லது ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே ஒன்று அவருடைய விஆர் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணணும், இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணி அதுக்கான காரணங்களை சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அப்போ அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஏதோ ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு அந்த 56(3)F'ல சொல்லியிருப்பாங்க. இப்போ அதோடு நிறுத்தியிருந்தாங்கனாக்கும் அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஏதோ ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி எந்த விதமான ஆர்டரும் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு சொன்னால், அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அடுத்த நாளிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டதாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கொடுத்த அப்ளிகேஷன் மேலே எந்த விதமான ஆர்டருமே இஷ்யூ பண்ணலைன்னு சொன்னால், அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி அவர் விஆரில் போயிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. இதில் தான் பிரச்சனை வருது. என்னென்னா, இப்போ அவருக்கு விஆரில் போயிட்டாருங்கிறதுக்கான ஆர்டர் எதுவுமே இஷ்யூ பண்ணலன்னு சொன்னால், அவருடைய பென்ஷன் ப்ரப்போசல் ஏஜிக்கு அனுப்ப முடியாது. ஏன்னு சொன்னால், அந்த ஏஜிக்கு அனுப்பக்கூடிய அந்த பென்ஷன் ப்ரப்போசல் ஃபார்மேட்டில் ஒரு இடத்துல ஒரு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் சூப்பர் ஆனுவேஷனில் ரிட்டையர் ஆனாரா, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு கேஸா, அல்லது மெடிக்கல் இன்வெலிடேஷனில் ரிட்டையர் ஆனவரா, அதுக்கான டீட்டெயில்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அப்புறம் அந்த ஆர்டர் காப்பியை என்க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ இவருடைய அப்ளிகேஷன் மேலே எந்த விதமான ஆர்டருமே இஷ்யூ பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால், இவருக்கு அந்த பென்ஷன் பேப்பரை அனுப்புறதில் சிக்கல் வரும். ஒன்று. ரெண்டாவது, பென்ஷன் பேப்பரை விட்டுட்டு இவருக்கு ஆஃபீஸில் வாங்கி கொடுக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸு, இஎல் என்கேஷ்மெண்ட் ஆகட்டும், அல்லது எஸ்பிஎஃப் அல்லது சிபிஎஸ் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். இதெல்லாம் அவருக்கு எந்த ரெஃபரன்ஸை கோட் பண்ணி இவர் இந்த தேதியில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு வாங்கிட்டார், இவருக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சுங்கிறத கோட் பண்ணுறதுக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இருக்காது. அப்போ எதை பேஸ் பண்ணி அவருக்கு அந்த டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க? இது ஒரு சிக்கல். ஒன்று. அடுத்தது, இப்போ லேட்டர் டேட்டில் ஒரு வாரம் கழிச்சு, அது இவர் எந்த குருசியல் டேட்டில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வெளியே வந்துட்டாரோ அதுக்கப்புறம் அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஒரு வாரம் கழித்து அவருடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாருன்னு சொன்னால், எந்த விதியில் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அத்தாரிட்டியுமே கிடையாது. ஏன்னா குருசியல் டேட்டுக்கு முன்னாடி அவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். குருசியல் டேட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்றைக்கு வேணாலும் அவர் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம்ங்கிறதுக்கு விதிகளில் எங்கேயுமே சொல்லலை. இது நாளைக்கு பிரச்சனைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று.
இதே மாதிரியான கேஸு ராஜினாமா ரெசிக்னேஷன்லேயும் வரும். தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 50 இந்த ரெசிக்னேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதாக இருந்தால் எந்த தேதியில் இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு போகிறாருங்கிறதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட்டை சொல்லணும். அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய ராஜினாமா கடிதத்தை அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு கொடுக்கணும்னு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. அதே பிரிவு 53 அந்த அப்ளிகேஷன் மேலே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்ன மாதிரியான ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டோ அல்லது நிராகரித்தோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த குருசியல் டேட்டுக்கு அடுத்த நாளிலிருந்து அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னால், அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் இருந்தால் இப்போ அவருக்கான டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வாங்கி கொடுக்கணும். அவருக்கு பென்ஷன் கிடைக்காது, டிசிஆர்ஜி கிடைக்காது, அந்த மாதிரியான ஐட்டங்கள் வராது. ஆனால் அவருக்கு எஸ்பிஎஃப் அமௌண்ட்டு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். சிபிஎஸ்சில் வர்றவராக இருந்தால் சிபிஎஸ் அமௌண்ட்டு அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த அமௌண்ட்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். இந்த டேட்டில் இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு கோட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாத பட்சத்தில் எந்த அத்தாரிட்டியின் அடிப்படையில் அவருக்கு டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அதே மாதிரி லேட்டர் டேட்டில், அதாவது அந்த கட் ஆஃப் டேட்டு அல்லது குருசியல் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்று ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு அந்த பிரிவில் இடமே கிடையாது. பிரிவு 50 எந்த விதமான ஆர்டரும் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணலாம், லேட்டர் டேட்டில் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லி அந்த பிரிவில் ப்ரொவிஷன் எதுவும் இல்லை. அப்போ லேட்டர் டேட்டில் ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எந்த பேசிஸில் அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிருது. இது ரெண்டும் தவிர்த்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன்லேயும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 32(2) அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் ப்ரொபேஷனராக இருக்கார், அவருடைய ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவருடைய ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். அவர் அப்ரூவ்டு ப்ரொபேஷனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவர் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய ப்ரொபேஷன் பீரியடில் ஏதாவது டெஸ்ட் பாஸ் பண்ணணும், ட்ரைனிங் முடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவர் அதெல்லாம் முடிச்சிட்டாரு, குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனேயே அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் விட்டு 6 மாதம் கடந்து போய்விட்டால் அவர் அவருடைய ப்ரொபேஷன் முடிச்சிட்டாரு அப்படின்னு கருதப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வருஷம் ஒருத்தருக்கு ப்ரொபேஷன் பீரியட்னு சொன்னால் 2 வருஷம் 6 மாதம் வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குது ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அந்த 6 மாதம் கடந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணலைன்னா அவர் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் பண்ணப்பட்டவர்னு கருதணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அவருக்கு இந்த மாதிரி ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணலைன்னு சொன்னால் எந்த டேட்டில் அவர் அவருடைய ப்ரொபேஷனை முடித்தாருங்கிறதுக்கு கட் ஆஃப் டேட் எதுவுமே நிர்ணயம் பண்ண முடியாது. இப்போ அந்த ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணால் மட்டும்தான் அவர் எந்த டேட்டு வரைக்கும் ப்ரொபேஷனர், எந்த டேட்டுக்கு பின்னாடி அப்ரூவ்டு ப்ரொபேஷனர் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். இப்போ அந்த கட் ஆஃப் டேட்டை நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் அவருடைய இஎல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கறத பேட்டர்னை மாற்ற முடியும். ஏன்னா ப்ரொபேஷனில் உள்ளவங்களுக்கு ஒரு வகையான இஎல் கிரெடிட் கொடுப்பாங்க, ப்ரொபேஷன் முடித்தவங்களுக்கு இஎல் அக்கௌண்ட்டில் வேறு மாதிரியான கிரெடிட் கொடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது, ப்ரொபேஷன் பீரியடில் உள்ளவருக்கு மெடிக்கல் லீவுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, ப்ரொபேஷன் முடித்தவருக்கு மெடிக்கல் லீவுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுது. அப்போ அந்த குருசியல் டேட்டை நிர்ணயம் பண்ணி ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணால் மட்டும்தான் இந்த லீவ் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்க முடியும். ஒன்று. அடுத்தது, ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாத வரைக்கும் அவருக்கு செகண்ட் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் ப்ரொபேஷன் முடித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு வேறு சில தகுதிகள் ஏதாவது அவர் பெற வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கும் அவருக்கு எலிஜிபிலிட்டி வராது. சப்போஸ் ப்ரமோஷன் வந்துடுது, இப்போ அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷனே ஆகலைங்கிற மீனிங்கில் அவருக்கு ப்ரமோஷன் வர்றதும்
நிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, 32(2)ல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் ப்ரொபேஷன் பீரியடில் அவருடைய ப்ரொபேஷன் முடிச்சிட்டா, அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். 6 மாதத்துக்குள்ளே இஷ்யூ பண்ணாமல் விட்டாங்கனாக்கா அவர் வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் இஷ்யூ பண்ணப்பட்டதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் சொல்கிறாங்க, however a formal order shall be issued அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்மல் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது புரியல. இந்த ஃபார்மல் ஆர்டரை அந்த முன்கூட்டிய தேதியிலே கொடுத்துட்டு போகலாமே. ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை ஃபார்மல் ஆர்டராக பின்னாடி இஷ்யூ பண்ண வேண்டியதை அவர் ப்ரொபேஷன் என்னைக்கு முடிக்கிறாரோ அந்த தேதியிலேயே இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன் மேண்டட்டரியாக வைக்கலை? 6 மாதம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இஷ்யூ பண்ணாமல் இருந்தால் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆனதாக கருதப்பட வேண்டும்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அதுக்கான ஒரு ஃபார்மல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஃபார்மல் ஆர்டர் எப்போ இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டப்பிரிவு 32(2)ல் எங்கேயுமே சொல்லலை. இதுதான் பிரச்சனை. இப்போ இதன் மூலமாக என்ன ஆகும்னு சொன்னால், அந்த ரெசிக்னேஷனில் ஆகட்டும் அல்லது விஆர் அக்செப்ட் பண்ணி இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டரில் ஆகட்டும், இல்லை இந்த ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டரில் ஆகட்டும், அந்த ஃபார்மல் ஆர்டர்னு சொல்லக்கூடியதை இஷ்யூ பண்ணாத வரைக்கும் சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.